ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் பகவான் கடந்த சில ஸ்லோகத்தில் பல ஜென்மங்கள் பிறவிகள் எடுத்து அந்த பல ஜென்மங்களுடைய பிறவிகளினுடைய வாசனையினால் ஏற்படக்கூடிய ஆசைகள்னால பகவானை பற்றின உண்மையான பெருமைகள், பகவானை பற்றின உண்மையான அறிவு அழிஞ்சு போயிடுது. அதனால் மற்ற தேவதைகளை நோக்கி வழிபட்டு அவங்கக்கிட்டேயே வேண்டி அவங்களுடைய ஆசைகள் தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த மற்ற தேவதைகளை நோக்கி வேண்டுறதுக்கு தேவையான பக்தியும் ஆர்வத்தையும் பகவானே கொடுக்குறாரு. வேண்டின பிறகு கிடைக்கக்கூடிய பலத்துக்கு ஏற்பாடும் பகவான் செய்கிறாரு இந்த தேவதைகள் மூலமாக அப்படின்ட்டு பகவான் சொல்லிட்டு வந்தார். இப்போ 23வது ஸ்லோகத்தில் மற்ற தேவதைகளை வேண்டுறவங்களுக்கும் தன்னுடைய பக்தர்கள் தன்னை வேண்டுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்கிறாரு. 23வது ஸ்லோகம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி தேஷாம் அல்பமேதசாம். அதாவது பகவானை பற்றின முழு அறிவு உணராதவங்க, தெரியாதவங்க, தத் பலம் அவங்க மற்ற தேவதைகள் மூலமாக அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பலத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த பலன் அந்தவத்து சிறு காலத்துக்கு மட்டுமே, கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே இருக்கும். பர்மனெண்ட் இல்லை, டெம்பரரி தான், நிலையானது கிடையாது. ஏன்னா உலக விஷயங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது இல்லையா? சிறு காலத்துக்கு இருக்கும், அப்புறம் இருக்காது. தேவயஜோ தேவான் யாந்தி. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த தேவதைகளை தொழுகிறார்களோ அவங்க அந்தந்த தேவதைகள்கிட்டயே போய் சேர்றாங்க இந்த பிறவிக்கு பிறகு. ஆனால் திரும்ப பிறவி இருக்குது. ஏன்னா அவங்க செஞ்சுருக்கக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் தொலைக்கணும் இல்லையா? அதுக்கு மீண்டும் பிறவி எடுத்து தான் ஆகணும். ஆனால் மத் பக்தாகா, என்ன வேண்டுறவங்க, என்கிட்டையே பக்தி செய்கிறவங்க, யாந்தி மாமப்பி, என்னையே அடையிறாங்க. அப்போ பகவானையே அடையிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு மட்டும் திரும்ப பிறவி இல்லையா அப்படின்னு கேட்டால், பகவான் இருக்கக்கூடிய இடமே ரொம்ப உயர்ந்ததான இடம், பரமபதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முக்தின்னு அதை தான் சொல்கிறாங்க. முக்தின்றது என்னென்னா மீண்டும் பிறவியே இல்லாத ஒரு நிலை. அப்போ அப்படி ஒரு இடத்த போய் நம்ம சேரும்போது திரும்ப திரும்ப பிறந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்றது தான் பகவான் இங்கே சொல்கிறது. அதாவது ஒரு பக்கம் பகவானை பற்றின முழுமையான அறிவு இல்லாதவங்க மற்ற தேவதைகள் கிட்ட போய் வேண்டி அதுக்குண்டான பலன் கிடைக்குது. ஆனால் அந்த பலன் நிலையானதாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த பிறவிக்கு பிறகு எந்தெந்த தேவதைகளை வழிபடுறாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் சேர்ந்து திரும்பவும் பிறவி எடுக்கிறாங்க. ஆனால் பகவான்கிட்டேயே பக்தி செய்கிறவங்க, பகவான்கிட்டேயே எப்பவும் வேண்டுறவங்க பகவான்கிட்டேயே தான் போய் அடைகிறாங்க பிறவிக்கு பிறகு. அதாவது அதுதான் முக்தி அப்படின்ற உயர்ந்த நிலை. திரும்ப பிறவியே எடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த நிலை. இதுதான் பகவான் சொல்லக்கூடிய வித்தியாசம் இந்த ஸ்லோகத்தில். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.